சிம்ம ராசிக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளது. எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? சுப செலவுகள் ஏற்படுமா? திருமணம் செய்யலாமா? அந்த வருஷத்தில் அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாமா? சிம்மராசின்றது கனவு கற்பனை கொண்ட ராசி. சிம்மராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை திறன் அதிகம் உள்ளவர்களாக 100% சிம்மராசி மற்றும் சிம்ம லக்கண ஆட்கள் தான் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த வருடம் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 2025ஆம் ஆண்டோட சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதில் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி என்ன செய்த காத்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளது. அஷ்டம சனி அப்படின்றது 8ஆம் இடத்தில் சனி செல்வதுன்றது தான் அஷ்டம சனி சொல்கிறோம். 7லிருந்து 8க்கு செல்கிறார். ஸோ அந்த அஷ்டம சனியினால் சிம்ம ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். என்ன 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், ஆயுள் விருத்தி ஏற்படும். அதே இல்லாமல் அதிர்ஷ்ட ஸ்தானமும் கூட விபரீத ராஜாகம் சொல்லுவாங்க, திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இது மாதிரி அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்போ ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக பர்த் சார்ட்டில் ஒரு யோக திசை நடக்கும் பொழுது அதுக்கு உண்டான நற்பலன்கள் கண்டிப்பாக வந்தடையும். அது மட்டும் இல்லாத 8ஆம் இடத்தில் சனி என்றது அஷ்டம சனின்றது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் தருவார். என்ன மாதிரியான தொந்தரவுகள் தருவார் அப்படின்னா அவருடைய பார்வை செல்லும் இடங்கள் மூலமாக தொந்தரவுகள் ஏற்படும். சிம்மராசிக்கு அவர் எந்தெந்த இடத்தை பார்க்குறாரு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். இது மூணுமே ஒரு மிக முக்கியமான இடங்கள். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், தன வரவை கொடுக்கக்கூடிய பாவகம். அது மட்டும் இல்லாத குடும்ப பாவகம் சொல்லுவோம். ஸோ ஃபேமிலிக்கு உண்டான பாவகம் அது 2ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது புத்திர பாக்கியம், எல்லாமே ஆசை, பேரின்பம், இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 5. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த இடம் தான் 5ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது தொழில், பெயர், புகழ், அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். இந்த 3 மிக முக்கியமான பாவங்களை சனி பார்க்கின்றார் என்பதனால அஷ்டம சனி அதனால் தொந்தரவுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். இது இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஒன்று குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், 2வது பெயர், புகழ், அந்தஸ்துக்கு எந்த விதமான பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, குழந்தைகள் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? இந்த இடங்களை தான் முக்கியமாக சனி பகவான் பார்க்கிறான்றப்போ அது சார்ந்து தொந்தரவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே கோபம் வரக்கூடிய ராசி, எதுலேயுமே டக்குன்னு பேசக்கூடிய ராசி, அன்பர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வாக்குஸ்தானத்தில் சனி பார்க்குறதுனா உங்களுடைய பேச்சில் ஒரு கவனம் செலுத்துங்கள். தவறாத வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இடத்துலேயே டக்குன்னு பேசக்கூடிய ஆட்கள் சிம்மராசி நேயர்கள் எல்லாருமே. ஸோ உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதுன்றப்போ சற்று கவனத்தோடு பேசணும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா சிம்மராசி மற்றும் சிம்ம லக்கணம் பார்த்திங்கன்னா அதீத கற்பனையுடன் வாழக்கூடிய ராசி, அதீத கனவோடு வாழக்கூடிய ராசி. நம்ம ஏதாவது ஒரு வகையில் சாதித்து விட வேண்டும், அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, திடீர்னு ஒரு கோடி ரூபா சொத்து வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாமல் தூக்கத்திலேயே கனவு வரக்கூடிய ராசி. தூங்கும்பொழுது கூட அதிக கனவுகள் யாருக்கு வரும் அப்படின்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கண ஆட்களுக்கு தான் ரொம்ப அதிகமான கனவுகள் ஏற்படக்கூடிய ராசி. இந்த கனவும் கற்பனையும் சேர்ந்த ராசி தான் சிம்மம். ஏன் அப்படின்னா சூரியன் தான் கனவுக்கும் கற்பனைக்கும் அதிபதின்றதுனால பகல் கனவும் சரி இரவு கனவும் சரி இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இவங்களை நல்ல முறையில் இவங்க தயார்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கற்பனை திறன் அதிகரித்து ஏதாவது ஒரு ஹார்ட், அப்புறம் அந்த டைரக்ஷன்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ், அதுமாரி விஷயங்களில் இல்லை கலைத்துறையில் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு கரெக்டான என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் போகிறதுக்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கனவு உலகம் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டிஸ்டர்ப் பண்ண சொல்ல பெரிய பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணக்காரர்கள் பார்த்திங்கன்னா 90% மக்கள் லவ் மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ராசி மற்றும் லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி தான். இவங்களுக்கு காதல் எளிதில் வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு வகையில் காதல் ஏற்படுத்து 90% லவ் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. ஒரு 10% பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியரில் இருக்காங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுடைய நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாகிரதையாக பண்ணுங்கள்.
அதேமாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில், உறவினர்கள், மிக முக்கியமாக பங்காளிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசி. ஏன் அப்படின்றப்போ சகோதரத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் 3ஆம் பாவம்ன்றதுனால அந்த இடத்தை சார்ந்த தொந்தரவுகள் வர வாய்ப்புள்ளது. அஷ்டம சனி பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன செக் வச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா வகையிலும் ஒரு முட்டுக்கடை போட்டுக்கிட்டே இருக்கும் அஷ்டம சனி. அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஆளாக இருப்பீங்க. கடந்து வர வரைக்கும் கஷ்டம். திருமணத்திற்கான காலகட்டமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி சனி அவரே 8ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் அதிபதின்றதுனால தன்னுடைய வேலையை அவர் செய்வார்ன்றதுனால இந்த வருடம் திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமணத்திற்கான பலன், குரு பலன் எல்லாமே இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆரம்ப கல்வியில் ஒரு ஜூனுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆரம்ப கல்வி பயணம் மாணவர்களுக்கு, வேர்களுக்கும் சரி, பிஹெச்டி கோர்ஸ், எம்ஃபில் படிக்கிறவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தாராளமாக உங்களுடைய ஃபீல்ட் படிக்கலாம். எந்தவித தடங்களும் இருக்காது. பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திடும். சொத்து விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது. புதிய வீடு வாங்குறதில், பழைய வீடை வாங்கி ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, வீட்டை புதுப்பிக்க போகிறீங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை மாடியில் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த வருடம் பண்ணலாம். எல்லா விதமான சுப செலவுகளையும் இந்த வருடம் செய்யலாம். நீங்கள் திருமணமும் ஒரு சுப செலவு தான் இல்லையா? அது தாராளமாக பண்ணலாம். இதில் எந்த விதமான தடங்களும் ஏற்படாது. சனி 7ஆம் இடத்து சனி நல்லதையே செய்வார் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.